தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்களுடைய பிறந்த தினத்திலன்று உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்? முன்னாடி போட்டுதான் பாக்குறேன், காலையை போடாமே பாக்குறேன். பாமக தொண்டர்களுக்கு நிறுவனர் ஐயா சொல்ல போய் தகவல்கள் பாமக தொண்டர்களுக்கு இன்க்ளூடிங் அன்புமணி என்ன சொல்லுவாங்க? கடைசியான முடிவு என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே என்று நான் வழக்கமாக சொல்வதுண்டு. அதனால அவர்களை நான் என்னுடைய உயிரை விட மேலாக அவரை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர்கள் நலமாக இருக்க விழைகிறேன். ஒரு சின்ன செய்தி சொல்ற பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம். வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமம். அது ஒருத்தர் 45 வயசு இருக்கும். அவர் இந்த தலைவர் இதில் போன் பண்ணி, ஐயா எனக்கு பிறந்த நாள் நீங்கள் வாழ்த்துங்கன்னார். நான் நலமாக வளமாக துட்டு நலமாக வளமாக மகிழோடு பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாங்க. அவர் இன்னும் அதை கேட்டு குதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணார், அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன். அந்த 10 பேரும் இவனுக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு மறுநாள் நேற்று அந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா அவனுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கிறான், எங்கன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அதை என்ன பார்க்கணுன்ட்டு எல்லாம் ஃபோன் பண்ணதும் சொல்லி, என்னடா எப்படிடா இருக்கு, நல்லா தான் இருக்காங்க, நேற்று இப்படி சொன்னியாடா, ஆமாம் கடவுளோடு பேசுனா ஐயா தான் கடவுள், அவங்க 10 பேருமே எங்களுக்கு அவர் தான் கடவுள், அதை நேற்றே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் கேட்டதானே கேட்க விடலையே அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன உதாரணம். இவர் ஜோசியர் பார்க்க சொல்லிருக்கேன். ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய அறிவுகளும் கேளுங்க, நான் தொண்டர்கள் சொன்னது அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டர்கள், புரியுதா? அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் மேலும் கொண்டு செய்வார்கள், அவருடைய பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள். கடைசியா ஒரு கேள்வி, திரு அமித்ஷா கடைசியா தானே உறுதிப்படுத்திடலாம். திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அல்லது பாஜக தரப்புல இருந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா? நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. யாரும் பேச்சுவார்த்தை நடத்த. குருமூர்த்தி அவர்களும் பாஜக சார்பா வரல, பாமக சார்பா நிச்சயமா வரல. குருமூர்த்தி சைத துரைசாமி 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு வந்தாங்க. இங்கேயே பேசினார்கள், அங்கேயும் வர சொன்னார்கள், அங்கேயும் போனோம், அவரிடமும் போனார்கள், அவரிடமும் பேசினார்கள். விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த மாத இறுதியில் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். பாமகவில் மிகப்பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக அது நமக்கு உணர்த்தியது. ஆனால் இன்றைக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி அதனையும் தாண்டிய உச்சபட்ச மோதலை வெளிக்கொணர்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். குலசாமி என்று சொல்லிக்கொண்டே எனது நெஞ்சில் குத்துகிறார் என்று அன்புமணியை நோக்கிய குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே அதல பாதாளத்தில் தள்ளுகிறார். ஐயாதான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார். ஐயாவின் லட்சியம்தான் நம் கனவு என்று சொல்லிக்கொண்டே என்னை சிறுமைப்படுத்துகிறார் என்று அன்புமணி மீதான தனது அதிருப்தியை, ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார்.
உயிருள்ள என்னை உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்திற்கு உற்சவம் நடத்துகிறார்கள், என்னை நடைபிணமாக்கி அவர்கள் நடைப்பயணம் செல்கிறார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். நான் தான் தலைவர் என்பதுதான் ஒரே தீர்வு என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு இடையிலான அந்த பிளவு என்பது இன்னும் அதிக பிளவை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. ராமதாஸ் இன்னும் இறங்கி வந்ததாக தெரியவில்லை. கடந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வரும் என்று ராமதாஸ் கூறியிருந்தார். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது கட்சிக்கு அவ்வளவு நல்ல ஒரு செய்தியாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வி என்பதாகத்தான் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.